இன்னும் 2 நாள் பார்க்கணும் தான், இல்லைன்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். புலம்பிட்டு இருக்கான். சரி. ஏய் அரசு, பாப்பா என்ன அந்த பக்கம் நீ கூட வரியா? இது கூட வரியாவா? நீ மட்டும் தான் தனியா உட்காந்துருந்த, அதனால வந்து கேட்குறேன். என்ன பிரச்சனைடா, புலம்பினே இருக்க? 2 நாள்ல செத்துலான்னு பாக்குறேன், தனியா சாவலான்னு நினைச்சேன். நீ வந்துட்டியா? வாடா செத்துலாம். வாடா. என்னது சாவறதுக்கு வாவா? ஏதோ வாழ்றதுக்கு தான் கூப்பிடுன்னு பார்த்தா சாவறதுக்கு வான்னு கூப்பிடுறியடா. என்னதானே உன் பிரச்சனை? அதுவாடா, நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சுடா. சரி, அதுல என்னடா பிரச்சனை? நேற்று காலைல 10 மணிக்கு அந்த நாத்த முச்ச நாதேரி 2 வந்து என் பொண்டாட்டிக்கு தப்பு தப்பா சொல்லி அவன் மனசுல பஞ்சில தீய வச்சு கொளுத்தி எரிய விட்டு என் குடும்பத்தை குளிர் காஞ்சிட்டாடா அந்த குண்டு சிரிக்கிங்க. ஐயோ, அதுவும் அவ அந்த குண்டுசி மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கான், கட்டா மட்டிலே வெட்டுவண்டா. ஏய் அதுக்கேண்டா ஏன் மூஞ்ச இப்படி பண்ற? இல்லடா, நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சுடா. நேற்று வந்து 11 மணிக்கு நான் போன வேலைக்கு 10 மணிக்கே வந்து அவன் மனசுல பஞ்ச போட்டு தீய கொளுத்தி அந்த குண்டு சிரிக்கி என் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டாடா. அவளை பார்த்தனா அப்படியே வெட்டுவண்டா. இதை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்ட. சரி, அதனால என்ன பிரச்சனை? ஓ அப்படியா சொல்லிட்டுனா, அவளை பார்த்தனா அப்படியே வெட்டுவேன், பஞ்ச வச்சு தீ கொளுத்தி. இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. ஏய் என்னதான்டா பிரச்சனை, தெளிவா சொல்றா, நான் ஒரு பதில் சொல்றேன். இப்ப கரெக்டா சொல்றேன்னா மச்சான், எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சா. நான் 11 மணிக்கு வேலைக்கு போனா அவளுங்க 10 மணிக்கு வந்துக்கிறாங்க. அந்த குண்டு சிரிக்கிறா பாரு, என் பொண்டாட்டி மனசுல அப்படியே பஞ்ச போட்டு கழுப்புறம் ஏத்தி விட்டுக்கிறா. அது திகு திகு திகுன்னு எரிஞ்சிக்குதுடா. அப்புறம் டேய், அப்புறம் எங்கடா அப்புறம் நானும் என் முன்னாடி கல்யாணம் 11 வருஷம் ஆச்சா.